ஹாய் சொந்தங்களே, இன்றைக்கி மதியானம் லஞ்சு பாருங்கள். சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு, வடிச்சிட்டோம். என்ன சமைக்கலான்னு யோசனை பண்ணேன். அப்புறம் வெள்ளை பட்டாணி இருந்துச்சு, அதை வேக வச்சுருக்கேன். நைட்டு ஊற கூட போடல, இப்போ தான் வந்துக்கிட்டு ஞாபகம் வந்துச்சு. டக்குன்னு வேக வச்சாச்சு. அப்புறம் அதுக்கு தான் வணக்கிட்டுருக்குறேன். இதுக்கு மெயினாக வந்துட்டு ஒரு இன்க்ரீடியன்ட் போடணும். அது வந்து கல்பாசின்னு சொல்லுவாங்க. அது போட்டால் அந்த குழம்புக்கு நல்லாயிருக்கும். கல்பாசியும் போட்டு வெங்காயம், தக்காளி, ஏலக்காய், கிராம்பு, இஞ்சி, பூண்டு எல்லாம் போட்டு அந்த கல்பாசியும் போட்டு வணக்கிட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஜீரகமும் சோம்பும் குருமிளகும் போட்டு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம். அது கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் அந்த மஞ்சள் பவுட்ரும் போட்டு நல்லா வணக்குறோம். இது நெக்ஸ்ட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் தேங்காயெலாம் அரைச்சி வச்சுருக்கேன். அங்கே பாருங்கள், தேங்காயெலாம் அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம மல்லித்தூளும் உப்பும் போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் அந்த பட்டாணியை போடுறது தான் வேலை. அதுக்கப்புறம் அங்கே பாருங்கள், முட்டைக்கோசு பொரியல் பண்ணுறது கட் பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆச்சி மல்லிப்பொடி போடுறோம். பாருங்கள், மல்லி பவுட்ரு போட்டாச்சு. மல்லி பவுட்ரு போட்டு நல்லா சிம்லேயே வச்சு நல்லா வணக்குங்க. அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். சால்ட் போடுற பாருங்கள், ஒரு ஸ்பூனு. பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். நல்லா கொதிக்குது. நல்லா மசாலா பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம பட்டாணி ஆட் பண்ண போகிறோம். பட்டாணி வேக வச்சோம்னா தண்ணியோடு ஆட் பண்ணி பட்டாணி அப்படி போட்டாச்சு. இது ஏற்கனவே வேக வச்சதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு கொதி கொதிச்சோடனே தேங்காய் அரைச்சதை ஊற்றிக்கிறோன்னா. இந்த சைடு வந்துட்டு முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. முட்டைக்கோஸ் பண்ணிகிட்ருக்கேன். அடுப்பில் இருக்குது முட்டைக்கோஸு. அங்கே தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், ஊற்றிட்டேன். அதை நான் வீடியோ எடுக்கலை, ஏன்னா நான் மட்டும்தான் எடுக்கிறனால நமக்கு ஒரு கையில் மிக்ஸி தேங்காய் ஊற்றணும். ஊற்றிட்டேன். ஊற்றி கொதிச்சிருச்சு. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு பட்டாணி குழம்பு. எந்த ஒரு காயுமே போடலை. குழம்பு ஊற்றிக்கலாம். ஊற்றி முட்டைக்கோஸ் பொரியல் தான் இன்றைக்கி. ஒரு ஆம்லெட் மட்டும் பொரித்தா